வணக்கம். காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் விஜய் ஸ்ரீதான். நம்ம ஒரு குரலோடு இங்கே ஆரம்பிக்கிறேன். அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நின்றல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். இது புறங்கூறாமை பற்றி திருக்குறளில் வருது. கிட்டத்தட்ட சும்மா ஒரு 10 குறள் சொல்கிறாரு. இதில் இந்த புறங்கூறாமை எவ்வளோ தீயது அப்படின்றது 10 குறள் சொல்கிறாரு. அதில் இந்த அறங்கூறா நல்ல செய்யணும், அறச்செயலை செய்யாத இழிவு செயலை செய்கிறவனா இருந்தாலும் கூட அவன் புறம் பேசாமல் இருப்பது. புறம் பேசுவதுனா பின்னாடி போய் பேசுறது அந்த செயலை செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அது மிக மிக நல்லது. ஒருத்தரை பின்னாடி பேசாமல் இருப்பது அதை விட நல்லது. நல்ல செய்யலைனாலும் சரி, அவன் ஒருத்தர் போய் பின்னாடி போய் அவதூறாக பேசுறது, செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல விஷயங்களை தாண்டி இன்று திரு ஜெகதீசன் அவர்கள் காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அனைவருமே எந்த ஒரு போட்டினா அந்த போட்டியில் ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், வீழ்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும். இது சகஜம். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்பொழுது நம் கட்சி இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய அஜெண்டா 2026 காஞ்சிபுரம் மாவட்டம் எம்எல்ஏ ஜெயிக்கணும். அதுக்கு இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்கு. அனைவரும் அந்த ஒருமித்த கருத்தோடு நம்முடைய புதிய மாவட்ட தலைவர் திரு ஜெகதீசன் அவர்களுடன் இணைந்து வருகின்ற 2026 எம்எல்ஏ தேர்தலில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் வெற்றி பெறணும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் அனைவருமே செயல்படுங்கள். கடந்த காலத்திலே நல்ல திறமையான சில வேலையாட்கள் இருந்திருப்பார்கள், செய்திருப்பார்கள். திறமையான வேலையாட்கள், அதாவது ஆக்டிவாக இல்லாமல் இருந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் இணைத்து அனைவருடைய கருத்துக்களை தயவு செய்து முதல் கேட்டு என்ன செய்யலாம் என்று செய்து நீங்கள் பெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று, ஆண்டாள் நாச்சியார் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். முழு மனதாக இதில் ஈடுபட்டு அந்த வெற்றியை பெற்று அந்த வெற்றி பழத்தை சுவைத்து பாருங்கள். இது நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இத்தனை ஆண்டு காலம் கட்சிக்கு பலர் உழைத்திருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் இன்று பலர் போராடி படிப்படியாக நகர்த்தி இன்று கட்சியை பழம் கனியும் அளவுக்கு இந்த தமிழகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சூழல் மிக அருமையாக இருக்கிறது. இந்த வெற்றியில் எனக்கும் பெரும் பங்கு உண்டு அப்படி என்று மார்த்தட்டி கொள்ள வேண்டும். இதில் வெற்றி பெறுவது இன்றைய மாவட்ட தலைவருக்கு மட்டும் பெருமை அல்ல, கடந்த மாவட்ட தலைவருக்கும் பெருமை, அதற்கு முந்தி இருந்த மாவட்ட தலைவருக்கும் பெருமை, அதற்கு முந்தி இருந்த மாவட்ட தலைவருக்கும் பெருமை. தொடர்ந்து இதை நகர்த்தி வந்த மாவட்ட தலைவர், மாநில தலைவர், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டு. அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதனால் அனைவரும் இன்றே உறுதியெடுங்கள். வருகின்ற 2026 தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற அந்த எண்ணத்தோடவே என்று செயல்படுங்கள். முழு நேரமும் அரசியல் சிந்தனையாவே வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் சிந்தனை இருக்கிறது என்று அந்த சிந்தனையை நோக்கியே செயல்பட்டு வருகின்ற 2026 நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற வழிவகுங்கள் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நல்ல மாற்றத்தை நோக்கி உயர்ந்த பண்புகளோடு செயல்படுங்கள். அண்ணன் மாவட்ட தலைவர் அவர்கள் இதற்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு தருமாறு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் அழைத்து கூடி ஆலோசித்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்தால் சாதாரண மனிதனிடத்தை கூட மிகவும் உயர்வான சிந்தனைகள் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு அனைத்து கருத்துக்களையும் வரவேற்று நாம் பெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி விஜய் ஸ்ரீதர், பாரதிய ஜனதா கட்சி. நன்றி.